ஹாய், வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல். இதுவரை வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோஸ் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது எல்லாத்துக்குமே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டோகேடில் நம்ம வந்து காப்பி கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோகேட் எடுத்தாச்சு. ஆட்டோகேடில் காப்பி கமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ காப்பி கமெண்ட் வந்து CO அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காப்பின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லாச்சுன்னா இந்த ஐகான் இருக்குல்ல, இதில் வந்து ஹோம் டேப்பில் ஐகான்ஸில் மாடிஃபை டூல் பார் இருக்கும். இந்த மாடிஃபை டூல் பாரில் செகண்ட் ரோவில் காப்பி ஃபஸ்ட்டு ஐகான், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ஐகான் வந்து காப்பி. ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சின்னதாக இந்த ஒரு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இதில் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மோட் பற்றி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லை மோட் அப்படின்னா சிங்கிள் மோட், மல்டிபிள் மோட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காப்பி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து இதில் வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா காப்பி பண்ணிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் இதுக்கு பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் பாயிண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா செகண்ட் பாயிண்ட் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் இங்கேருந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோட பேஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நான் பிக் பண்ணியிருக்கேன். பேஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 200 mm தள்ளி நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது ப்ளேஸ் பண்ணுறேன். 200 mm தள்ளி எனக்கு அடுத்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மல்டிபிள் கமாண்ட். ஸோ இதில் வந்து மல்டிபிள் மோடில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் 50 தள்ளி ஒரு இது, அப்புறம் 100 தள்ளி ஒன்று போட்டிருக்கேன். 150 mm தள்ளி நான் போடுறேன். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து செகண்ட் பாயிண்ட் கொடுத்துங்க. இல்லை அரே கமெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அரே கமெண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ வந்து ஒன்று பை ஒன்று நிறைய காப்பி பண்ணுறேன். அப்படி தான் நான் காப்பி பண்ணி ஒரே லைனில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இல்லை பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரே லைனில் நீங்கள் சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தள்ளி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறது வந்து அரே கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு வந்து காப்பி கமெண்ட். சரியா? இன்னொரு இதில் காப்பி கமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். காப்பி மோட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்னு சொன்னோம்ல. ஸோ மோட் எப்படி காப்பி பார்க்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ நான் இதில் வந்து இந்த எலிப்ஸ் கர்வ் எடுத்துகிட்டு இதை நான் காப்பி பண்ணுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் மோட் பார்த்துட்டோம். இப்போது மோட் அப்படிங்கிறது பார்ப்போம். சிங்கிள் ஆர் மல்டிபிள் அப்படிங்கிறதான் கேட்கும். நான் சிங்கிள் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதோட பேஸ் பாயிண்ட் கேட்கும். நான் பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது செகண்ட் பாயிண்ட் கேட்குது. செகண்ட் பாயிண்ட் நான் டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அந்த இது பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இது வந்து சிங்கிள் மோடுங்கிறனால என்ன ஆகிடுச்சு, கமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது மல்டிபிள் மோட் பாருங்கள். செலக்ட் ஆப்ஜெக்ட், நான் இந்த ஆப்ஜெக்டை திருப்பி அகெயின் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட இது வந்து அதோட பேஸ் பாயிண்ட் வந்து இதோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் மோட் சூஸ் பண்ணணும். மோட் வந்து நான் வந்து மல்டிபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பேஸ் பாயிண்ட் கேட்கும், சென்டர் பாருங்கள். இந்த கமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகலை. அகெயின் க்ளோஸ் ஆகாமல் நம்ம எத்தனை வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஆர்த்தோங்கிறனால ஸ்ட்ரைட்டாக வருது. இதுதான் வந்து இதுதான் வந்து நம்மளோட காப்பி கமெண்ட். ஓகேவா? மல்டிபிள் மோடில். சிங்கிள் மோட் அப்படின்னா ஒரே இதில் வந்து என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? எப்போவுமே வந்து மல்டிபிள் மோடில் தான் நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும். நம்ம சிங்கிள் இதில் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம தான் வந்து மோடை செட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸில் விடுங்க. தேங்க்யூ.